நிறைய பேர் கேட்க ஒரு கேள்வி என்ன பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது லோன் டிஃபால்ட் ஆனா உடனே பேங்க்குக்கு பயப்பட வேண்டுமா? இந்த ஒரு கேள்வி. அதாவது நாம எடுத்திருக்கிறது லோனு. சிபில் பேஸ் பண்ணி தான் லோன குடுத்துருக்காங்க. எப்பவுமே பேங்க் வந்து நீங்க போய் உட்கார்ந்திருந்து பேங்க் வாசல்ல தவம் இருந்தா கூட லோன் குடுக்க மாட்டாங்க. அவங்க உங்களோட டிஜிட்டல் டாக்குமெண்ட்ஸ் இத வெரிஃபை பண்ணிட்டு தான் இந்த லோனையே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல பேங்க்குக்கு பயப்பட வேண்டுமான்னு இந்த கொஸ்டின் வந்து ஒரு தேவையற்ற கொஸ்டின். பேங்க்குக்கு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. பேங்க பொறுத்தவரைக்கும் அது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னாக்கா 1956 கம்பெனி ஆக்ட் மூலமா ரெஜிஸ்டர் பண்ண ஒரு கம்பெனி. தட்ஸ் ஆல். அது ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி. அது பேங்க்கா இருக்கலாம், இல்ல நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனியா இருக்கலாம். அவ்வளவுதான். அவங்க லோன குடுத்தாங்கன்னா வசூல் பண்ண முடியல. இதுல ஆர்பிஐ ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா தெளிவா ஒரு விஷயம் சொல்லுது. ஒரு என்பிஎஃப்சி நீங்க ரெஜிஸ்டர் பண்றீங்கன்னா, குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அந்த கடன வசூல் பண்ணி முடிச்சிரணும். இதெல்லாம் தள்ளுபடி பண்ணிட்டு போகணும். அவ்வளவுதான். இல்லன்னா ஆர்பிஐ கீழ ரெகக்னைஸ் கீழ வராத ஆப்க்குள்ள லோன் எடுக்கக்கூடாது. அதையும் வந்து ஆர்பிஐ இன்ஸ்ட்ரக்ஷன் தெளிவா குடுத்திருந்தும் கூட, ரெகக்னைஷனே இல்லாத பல ஆப்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, உங்களுக்கு சிபில் ஸ்கோர் இல்லனாலும் லோன் குடுக்குறாங்க. அதேபோல இப்ப இந்த லோன் டிஃபால்ட் சொல்றது மொத்தமா கிரெடிட் கார்டும் சேர்த்து தான் சொல்லணும். எல்லாம் 2மே சிபில பேஸ் பண்ணி தான் வருது. இதுல செக்யூர்டு, அன்செக்யூர்டு எல்லாத்துக்குமே தான் பொருந்தக்கூடிய இந்த விஷயம். பேங்க்கு பயப்பட வேண்டுமானா, சட்டப்படி பேங்க் போறதுனால, நாமும் சட்டப்படி போறதுனால பயம்ன்றது தேவையில்லாத விஷயம். இப்போ பேங்கோட மெயினான ஒரு கைன்னு சொன்னா, அது வந்து ரெக்கவரி ஏஜென்ட்ஸ் தான். அது ஒண்ணு பேங்கா இருக்கலாம், இல்ல தேர்ட் பார்ட்டி கலெக்ஷன் ஏஜென்ட்ஸா இருக்கலாம். இப்ப பார்த்து இன்னைய காலகட்டத்தில 2026 ஆர்பிஐ ரூல்ஸ் ஃபேர் பிராக்டிஸ் வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரெக்கவரி ஏஜென்ட்ட வந்து ரொம்ப வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் கிரிமினல் கேஸ் வரும். அப்படி பண்ணீங்கன்னா காம்பன்சேஷன் நீங்க தான் வந்து குடுக்க வேண்டி வரும். இவ்வளோ வந்து பிரச்சனை ஏற்பட்டா அதுக்கு பேங்க் தான் பொறுப்புன்னு ஏகப்பட்ட நார்மாலிட்டீஸ் அதே மாதிரி ரெகுலேஷன்ஸ் வந்து ஆர்பிஐ முன் வச்சிருக்காங்க. இல்ல மீடியால பார்த்திருப்பீங்க. அதனால பயப்படுறத விட்டுருங்க. முதல்ல வந்து பயம். அதுதான் நம்மளோட முதல் எதிரி. நீங்க வந்து பேங்க் ரெக்கவரி ஏஜென்ட் தான் பேங்க் நினைச்சுக்காதீங்க. ரெக்கவரி ஏஜென்ட்ங்கிறது அவங்க ஒரு வேலை செய்யற ஒரு ஸ்டாஃப். சேலரிடு பர்சன் அவ்வளவுதான். பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க என்னைக்குமே போல்டா இருக்கணும். ஸோ ஒரு கடனை கட்ட முடியலன்னா, அதுக்கு உண்டான ப்ராப்பர் ரீசன் நேச்சுரல் லா ஆஃப் ஜஸ்டிஸ பேஸ் பண்ணியிருக்கணும். நான் நெறைய தடவ சொல்லியிருக்கேன். நேச்சுரல் லா ஆஃப் ஜஸ்டிஸ்னா என்ன? ஒருத்தர் வந்து 60,000 சம்பளம் வாங்குறவரால 2,00,000 வந்து லோன் கட்ட முடியாது. ஸோ உங்களோட ஸ்டேட்டஸ் பார்க்காம, உங்களோட ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் பார்க்காம குடுத்தது பேங்கோட தப்பு தான். ஸோ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஆனா அதுக்கு உண்டான லீகல் ஸ்டெப்ஸ் வந்து நீங்க எடுத்து தான் ஆகணும். ஏன் நெறைய பேர் வந்து லோன கட்டல, நம்மளால என்ன பண்ண முடியும்? அப்படின்ற இதுல இருக்காதீங்க. ஏன்னா நாளைக்கு இன்னைக்கு ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா, சிவில்ல வந்து போறது தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஏன்னா இப்பலாம் பார்த்தீங்கன்னா, ஈபி கோர்ட் வரைக்கும் போயிடுறாங்க. பரவாயில்ல ஈபி கோர்ட் பணம் கட்டி போட்டுடுறாங்க. ரெக்கவரி கட் பண்ணிட்டு இல்லீகல ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஒரு 2026 ஆகஸ்ட் மாசத்துக்கு மேல. அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. லீகலா உங்ககிட்ட வந்து பேப்பர்ஸ் வேணும். லீகல் பேப்பர்ஸ் உங்களுக்கும் வேணும். அவங்க கூட டிஜிட்டல் அக்ரீமெண்ட் தலையெழுத்தே வச்சிருக்கலாம். பான் கார்ட வந்து பிளாக் பண்ற அளவுக்கு. பான் கார்டு பிளாக்னா அது முற்றிலும் தடை செய்யப்பட்டதில்ல. அதோட அக்கவுண்ட்ல பேங்க் லிங்க் உள்ள அக்கவுண்ட்கள்ல இருக்கிற பணத்தையோ, இல்ல எஃப்டி இந்த மாரி விஷயங்கள பிளாக் பண்றது தவிர வேற ஒண்ணும் இல்ல. அதுல பயப்பட வேண்டுமானா நிச்சயமா பயப்பட வேண்டாம். லீகல் ஸ்டெப்ஸ் எடுங்க. லீகல் ஸ்டெப்ஸ் எடுத்தாக்க உங்களுக்கு எந்த விதமான பயம் இல்ல, சமாளிக்கலாம். மேற்கொண்டு பெரிய விரிவான விஷயங்கள வந்து YouTubeல போட்டிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கேன். ஏதாவது சந்தேகம்னாக்கா WhatsApp குடுத்திருக்கேன். DM பண்ணுங்க. WhatsAppல வந்து உங்களோட விஷயங்கள எங்களுக்கு மெசேஜ் அனுப்புங்க.